நான் சின்ன வயசில் ஒரே ஒரு தடவை மட்டும் ஆனுவல் டே பண்ணியிருக்கேன். இல்லை, ஃபஸ்ட்டு வந்து மானிட்டரில் வந்து சீனை காமிச்சிருவாங்க. நான் வந்து அந்த மூடுக்கு போயிடுவேன். நான் எங்கள் மேக்ஸ் டீச்சர் மட்டும்தான் வந்து முடிக்கலையான்னு கேட்பாங்க. முடிச்ச டைம் தருவாங்க. எனக்கு வேணாம், எனக்கு நடிக்க வேணாம்லாம் சொல்லி எனக்கு மாறி இருந்தது. சூப்பராக பண்ணியிருக்கேன்னு யாரும் சொல்ல. நான் ரஜினி அங்கிளை பார்த்துருக்கேன். உன் இதயத்தின் குரல் புதியதாய் கேட்ட நீ இருள் நீக்கிடு, இந்த உலகம் உனதடி வெண்ணிலவெல் கரை, நிலவிற்பேரிலா பிழை. ஹலோ நெட் டிவி ஃபார் யூவர்ஸ். இன்னைக்கு வந்து வழக்கமாக ரொம்ப பெருசா எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ இப்போ பார்க்கும்போது சைஸ் சின்னதாக தான் இருக்கும். பட் ஆள் வந்து மிகப்பெரிய ஆள். ஒரு சின்ன வயசுல மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ், யாருமே எதிர்பார்க்காத ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ். ஒரு முதல் படம் பார்த்தோம், ரெண்டாவது படம் பார்த்தோம், மூணாவது படமே ஒரு போல்டான அட்டம் கொடுத்து அவங்க முன்னாடி ஒரு செலிபிரிட்டி மாதிரி உட்காந்துட்டு இருக்க பேபி சாதன்யா. வணக்கம். வணக்கம். வெல்கம் டு தி ஷோ. எஸ். எப்படி இருக்கீங்க? ஃபைன். ஃபைன். ஓகே. நிறைய ஒரு 2 அவார்டு வாங்கிட்டோம். ஒரு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு அவார்டு வாங்கிட்டோம். 4 ஏற்கனவே. அதுக்கப்புறம் ஒரு டிவி சேனல் ஆங்கர் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருக்குமோ, அதுக்குள்ளே எவ்வளோ பெருசாகிட்டுமோ அப்படின்னு தோணுதா? இல்லை, எல்லாரும் நம்ம கிட்ட வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க, நம்ம வந்து எப்படி இந்த மாதிரிலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு அந்த எக்ஸ்போசர்? இல்லை. பட் நீங்கள் யோசிக்கல. பட் பார்க்குற எல்லாருமே வந்து இவ்வளோ சின்ன வயசுல இப்படியா, இவ்வளோ டேலண்டடான கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாருமே அப்ரிஷியேட், சாதனையா சூப்பர் அப்படின்னு எப்படி இருக்காரு கேட்கறது? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஓகே. ஸ்கூல் டேஸ்லேருந்து எப்படி தானா? நிறைய ஸ்டேஜ் ஷோஸ், ட்ராமா. ஸ்டேஜ் ஷோஸில் கிடையாது. ஓகே. ஸ்டேஜ் ஷோஸ்லாம் நான் சேர மாட்டேன். நான் சின்ன வயசில் ஒரே ஒரு தடவை மட்டும் ஆனுவல் டே பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஆனுவல் டேவே பண்ணிட்டீங்க? எல்லா ஷோவும் பண்ணிட்டீங்க? இல்லை, ஒரே ஒரு ஷோ டான்ஸ் மட்டும். அப்படியா? இப்போ வரைக்கும் நடிச்ச படங்கள்லாம் டான்ஸ் ஆடுற அந்த இதுவே தரலையே. அப்போ டான்ஸ் வந்துருச்சா? டான்ஸ் ஆமாம், நான் வந்து கற்றுக்கிறேன். டான்ஸ் பரதநாட்டியம் கற்றுக்கிறேன். ஓ, இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? ஓகே. அது நான் 2.5 இயர்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ கமிங் டு த கலர்ஸ் ஷார்ட் ஃபிலிம் ஞாபகம் இருக்கா? ஒரு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம அவார்டு வாங்கிருக்கோம். என்ன மாதிரியா உங்களுக்கு அந்த ரோல் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் கலர்ஸ்ல இதான் உங்க ரோல், இப்படிதான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட் டைம் கேமரா முன்னாடினா நான் இதுக்கு முன்னாடி பேபி பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு வந்து அவ்வளோ இன்னும் ஷையாலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் பேபி இட்ஸ் அ ஹாரர் ஃபிலிம்ல. ஸோ பொதுவாக சின்ன பசங்கன்னா பேய் பார்த்தா பயப்படுவாங்க. ஸோ நீ வந்து பேபி படத்துல பேய் கூட அப்படியே நடிக்கிற மாதிரி நீயும் பேய் அப்படி நடிச்சுட்டு எப்படி அது பயமா இல்லையா உங்களுக்கு? இல்லை, நான் பேயா நடிக்கலை, வேற ஒருத்தவங்க தான் பேயா நடிச்சிருக்காங்க. நான் அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு பேய் மாதிரி மேக்கப் போட்டதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் சரி வழக்கமாக இப்படி தானே போடுவாங்கன்னு நான் பயப்பட மாட்டேன். அப்படியா? அப்போ பேய் பார்த்தாலும் பயம் இல்லை? பயப்படாமல் நடிக்க வேண்டியதான். ஓ, அப்போ ரியல் லைஃப்லேயே அப்படியே ஆக்டிங் அப்படியே உங்க கூடயே வந்துட்டு இருக்கு. ஓகே, ஃபைனா. உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங், பாட்டு, ரைம்ஸு, அதாவது ரைம்ஸா, குழந்தை வந்து ரைம்ஸா அப்படின்னு பொதுவாக வந்து சின்ன பசங்க ரைம்ஸ் அதெல்லாம் பிடிக்கும். கரெக்டா? உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷ்னலா ஒரு சாங் சினிமா இண்டஸ்ட்ரியில அதுக்கு ஈக்குவலா ஒரு ரைம்ஸ், அது என்னன்னு சொல்ல போகும்? ஈக்குவலாவா? ஆமா. நான் நிசப்தம் படத்துல வந்து ஒரு கார்ட்டூன் வரும், அது பேரு பொரோரோன்னு சொல்லுவாங்க. அது வந்து கொரியா அந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து அது ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நிசப்தம் படத்தோட ப்ரொடியூசரோட பொண்ணுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து நிஜமாலே கொரியாவில் தான் இருக்காங்க. அதனால வந்து அந்த இதை வச்சு டைரக்டர்களும் அந்த பொரோரோ இதை கார்ட்டூன் வச்சுட்டாரு. பொதுவாக வந்து நீங்கள் வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் இல்லையா? வந்து டப்பிங் கொடுக்குது. அப்போ டப்பிங் கொடுக்கும்போது சின்ன எமோஷன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சு அதை டப்பிங் கொடுக்குறீங்களா? அது ஆக்சுவலாக என்ன ப்ராசஸ் டப்பிங்? ஏன்னா எங்கெல்லாம் தெரியாது, சொல்லுங்க. டப்பிங்கிறது என்ன, உங்களுக்கு எப்படி அதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்லை, ஃபஸ்ட்டு வந்து மானிட்டரில் வந்து சீனை காமிச்சிருவாங்க.
நான் வந்து அந்த மூடுக்கு போயிடுவேன். நான் அந்த மூடுக்கு போயிட்டு அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி டப்பிங் பண்ணிடுவேன். ஒரு டப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு சின்ன வயசுலேயே வந்து அவங்களுக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணி இதுதான் அந்த மூடு, இதுதான் அந்த எக்ஸ்பிரஷன் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். பட் நீங்கள் வந்து டப்பிங் உள்ளே போனே டக்கு டக்குன்னு முடிச்சிருங்க ஒட்டிக்கலாம் அப்படியே. ஆமாம். அது என்ன அது ரகசியம்? நான் போனேன்னு டக்குன்னு முடிச்சுட்டு வந்துடுறேன். அழுதுற எத்தனை வகை அழுவு இருக்கு. நான் அழுதுறேன் பாப்போம். திடீர்னு உங்களுக்கு ஷாக் கொடுக்குறாங்க, அப்படியே கதை அழுகுறாங்க. அது நீங்கள் டப்பிங் பண்ணுறீங்க, சின்ன பொண்ணு பார்த்துட்டு இல்லை, நான் நிஜமாக அழுவலாம் மாட்டேன். சீனில் மட்டும் தான் அழுவேன். ஆனால் நான் டப்பிங் பண்ண போதெல்லாம் அழ மாட்டேன். என்ன பண்ணா கொஞ்சம் தொண்டை கரகரன்னு வச்சுட்டு அழுகிற மாதிரி பேச வேண்டியதான். இருந்துச்சு. ஓ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி எல்லா எக்ஸ்பிரஷனுக்கும் உங்களுக்குன்னே ஒரு டெக்னிக்ஸ் உருவாக்கிட்டீங்க. அழுகுறதுனா இப்படி அழுகணும், சிரிக்கணும் சிரிக்கணும். ஓகே ஃபைன். சிரிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, இந்த ஸ்கூலுக்குலாம் போவீங்களாங்க? அது எப்படி ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ணுறீங்க? ஸ்கூலுக்கும் போயிட்டு நடிக்கவும் செஞ்சுட்டு கஷ்டம் இல்லையா? இல்லை, நான் வந்து எங்கள் அப்பா வந்து நான் சப்போஸ் எங்கேயாவது ஊரில் இருந்தேன்னா அப்பா வந்து எனக்கு ஜெராக்ஸ் எடுத்து மெயில் அனுப்பிச்சி விட்ருவாரு. நான் அங்கேருந்து பார்த்து எழுதி எல்லாத்தையும் படிச்சிடுவேன் எக்ஸாம்ஸ்க்கு. டிஜிட்டலைஸ்டாக போயிடுறீங்க அப்படியே. ஆமாம். அப்போ உங்களோட இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சிக்கு அப்பா வந்து ஒரு மெயின் ரீசனா? கண்டிப்பாக இல்லையா? ஓகே. இப்போ வந்து நீங்கள் அந்த படிக்க அந்த ஸ்கூலுக்குலாம் போவீங்க, ஒரு படம் நடிச்சு படம் ரிலீஸ் ஆன ஸ்கூலுக்கு போவீங்க. ஸ்கூலுக்கு போனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா அவங்களாம் படம் பார்த்துட்டு இருப்பாங்க, சாதாரண ஸ்க்ரீன் வந்துட்டா அப்படின்னு வச்சுருப்பாங்க. அவங்களாம் வந்து பேசுவாங்க, எப்படி பேசுவாங்க? அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க உங்ககிட்ட எப்படி பழகுனாங்க, அதுக்கப்புறம் எப்படி பழகுனாங்க? இல்லை, அதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகியிருக்கோம். அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸாக தான் பழகியிருக்கோம். சொல்லுவாங்க நான் பார்த்தேன்டி நல்லா இருந்ததுன்னுவாங்க. அப்படின்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்போம். உங்க டீச்சர்ஸ்லாம் அவங்க வந்து ஹோம்வொர்க் பண்ணிக்கலையா அதெல்லாம் கேட்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி டீச்சர்ஸ் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து அவங்க அவ்வளோ டீச்சர்ஸ் கிடையாது. எங்கள் மேக்ஸ் டீச்சர் மட்டும்தான் வந்து முடிக்கலையான்னு கேட்பாங்க, முடிச்ச டைம் தருவாங்க. நீ சப்போஸ் இப்போ மேக்ஸ் பீரியட் 2 இருந்துன்னா நீ செகண்ட் பீரியடுக்குள்ளே கொடுத்துரு அப்படின்வாங்க. டைம் கொடுப்பாங்க. அப்படியா? சரி சரி ஓகே. இந்த சீன் சொல்லிட்டு ஷார்ட் சொன்னேன்னா இங்க போயிட்டு ஓரமா போய் கேமரா பின்னாடி போய் ப்ராக்டிஸ் பண்றது அப்படிலாம் நான் பண்ணிருக்கீங்களா முன்னாடி? இந்த மாதிரி ப்ராக்டிஸ் நான் ரிகர்ஸ் எல்லாம் பார்த்து. ஆமா, எனக்கு எல்லா லென்ஸ் லைட் எல்லாம் தெரியும், கேமரா கூட தெரியும். அப்படியா? உடனே கேமரா டெக்னிக்கல் லைன் பண்ணிட்டாங்க, நடிச்சிட்டே இருந்தாங்க. அப்புறம் டெக்னிக்கல் அப்புறம் வேலையே கொடுக்க மாட்டீங்க போல மற்றவங்களுக்குலாம். இல்லை, எனக்கு எல்லா லைட்டு, பேபி லைட்டு, சீனியர் லைட்டு, எல்லாமே லைட்டு தெரியும். அப்படியா? கேமராமேன் பாருங்க. ஓகே. ஓ, அந்த லைட்டிங் டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ எப்படி அது உட்காந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பீங்க செட்ல? ஆமாம், நான் வந்து ஒரு இடத்துல உட்காந்துப்பேன். அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்க, என்ன செய்கிறாங்களாம் பார்த்துப்பேன், புரிஞ்சுப்பேன். சரி இப்படி தான் செய்வாங்க போல் அப்படின்னு புரிஞ்சுப்பேன் நான். ஓகே, தெரிஞ்சிடும். ஓகே. இப்போ சாதனையா வந்து என்ன ஆக போறீங்க படிச்சுட்டு? டைரக்டர். ஓ, படிச்சுட்டு டைரக்டர் ஆக போறீங்க? இப்போவே கதை எழுதிட்டு இருக்கேன். ஓ, இப்போ கதை எழுத ஆரம்பிச்சிட்டீங்க? ஓகே ஓகே. என்ன மாதிரியான ஜேர்னல் அது? என்ன ஜேர்னல் அது? அதுவா? அது வந்து ஒரு ஸ்கூல் பையனுக்கும் ஒரு ஸ்கூல் பொண்ணுக்கும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதை பற்றின கதை தான். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் வந்து எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்காங்க குழந்தைங்களை பார்த்துக்காம. இது எங்கேருந்து எடுத்தீங்க? ரியல் லைஃப் ஸ்டோரியா இல்லை எப்படி? இல்லை, நானே வந்து அதை பார்த்துருக்கேன். ஆக்சுவலி வந்து ஒரு பையனுக்கு வந்து பிளாட்ஃபார்மில் ஃபுல்லாக க்ரௌடு. அவங்க ஃப்ரெண்ட் வந்து எல்லாரையும் போய் கூப்பிட்டுட்ருக்கா. ஆம்புலன்ஸ்லாம் நின்றுது. சரி ஓகே, எதுவும் ஆயிருக்கு போல இருக்குன்னு அதை வச்சு ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிச்சேன். ஓ, ஓகே ஓகே. யார் ஹீரோ படத்தில்? டேரக்டர் சூஸ் பண்ணிட்டீங்களா நீங்கள்? டேரக்டர் யார்? டேரக்டர் ஹீரோ படத்தில்? அதான் நான் இன்னும் பிளான் பண்ணேன். இன்னும் பிளான் பண்ணுறியா? ஸோ ஸ்டோரி ஃபுல்லாக ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை. ஸோ இப்போவே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துச்சுல. ஃபர்ஸ்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் எப்படி யார் அப்போ உங்களுக்கு குரு யாருமே இல்லையா உங்களுக்கு? நீங்களே கற்றுப்பீங்களா? இல்லை, குரு இருக்கார் எனக்கு. அவர் நிசப்தம் படம் டேரக்டர் தான். மைக்கேல் அங்கிள் தான் என்னோட குரு. ஓ சூப்பர். அப்போ அவர்கிட்ட போய் அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணுறீங்க? ஆமாம், அவர் சப்போஸ் நெக்ஸ்ட் படம் எடுத்தாருன்னா அவருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர். ஓகே. என்னைக்குன்னா ஒரு நாள் யாருன்னா வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா படிக்கிற வயசில் போய் படிக்காம என்ன இப்படி பண்ணுறேன்னு யாருன்னா சொல்லியிருக்காங்களா? இல்லை, சொன்னது இல்லை. ஓகே. நான் யாருக்கும் அவ்வளோ யாருக்கும் சொன்னது கிடையாது.
அதனால யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படியா? அவங்க பார்த்து தெரிஞ்சுப்பாங்களே நீங்கள் நடித்த படம்லாம் பார்த்துட்டு உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கும், உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இப்படி படிக்காமல் எனக்கு சுற்றிட்டு இருக்காங்க அதுவும் திட்டிருக்காங்களா அப்படிலாம்? ஸோ அப்போ பாப்பாவை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. ஓகே. இப்போ நீங்கள் ஸ்கூலிங் முடிச்சுட்டு என்ன காலேஜில் போய் என்ன கோர்ஸ் படிக்கலாம் அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிருக்கீங்களா? இது படிக்கணும், அடுத்து நம்ம இது பண்ணணும் அப்படின்ட்டு? இல்லை, நான் ஃபஸ்ட்டு காலேஜ் முடிச்சுட்டு டேரக்டர் கற்றுக்கணும் தான் இருக்கேன். ஓகே. இப்போ ஒரு படம் முடிச்சுட்டு அப்பாகிட்ட போய் சும்மா தொந்தரவு பண்ணிட்டே இருப்பீங்க, அப்பா எப்போ அடுத்த படம் எப்போ அப்படின்னீங்களா? இல்லை உங்களுக்கு வந்தால் தான் நான் நடிப்பேன் அப்படின்னு உட்காந்துருக்கீங்களா? இல்லை, நான் அப்பா தொந்தரவுலாம் பண்ண மாட்டேன். சப்போஸ் ஏதாவது படம் வந்துச்சுன்னா அப்பா கேட்பாரு, பண்ணலாமான்னு கேட்பாரு. ஓகே நீங்கள் அம்மா கிட்ட சரி கேட்டுருவாரு, பண்ணலான்னு சொல்லிடுவேன். ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு இந்த கார்ட்டூன் மேலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமோ? கார்ட்டூன்? ஆமாம், ஏன்னா படத்துலேயே அப்படியே அந்த குறையிற பொம்மை அப்படியே ஐயோ அப்படின்ட்டு அதனால அவ்வளோ பிரியமாக இருக்கீங்க. ரியல் லைஃப்பில் என்ன கார்ட்டூன் பிடிக்கும்? எனக்கா? எனக்கு வந்து டோரேமோன் ஒன்று இருக்கு, அதுதான் எனக்கு ரொம்ப. அப்படியா? ஓகே. அது இப்போ வருதா சேனல்லாம் வர மாட்டேங்கிறேன். ஹங்காமால வரும். ஓ ஓகே ஓகே ஓகே. ஆனால் இப்போது நீங்கள் இந்த மாதிரி கார்ட்டூன் இந்த மாதிரி சின்ன சின்ன இதுவாக பார்த்துட்டீங்க, அதே மாதிரி பெரிய பெரிய படங்கள்லாம் நடிக்கிறீங்க, மனுஷாலும் நடிக்கிற படம்லாம் நடிக்கிறீங்க. அது ரெண்டுத்தையும் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? உங்களுக்கு இப்போ திடீர்னு உங்களுக்கு கார்ட்டூனுக்கு டப்பிங்லாம் கொடுக்க சொல்லுவாங்க, அப்போலாம் வாய்ஸ்லாம் மாற்றிங்களா, மிமிக்ரிலாம் பண்ணுவீங்களா? மிமிக்ரியா? வாய்ஸை மாற்றி பேசுறது அப்படிலாம் இல்லை? ஓகே 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 ஓகே. சார், பாட்டு மேலே உங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, சும்மா 2 லைன் பாருங்க பாட்டு. எது? என் படத்துலேருந்தே உங்கள் படத்துலேருந்தே பாருங்க. இப்போ ஃபியூச்சரில் ஃபுல்லாக உங்கள் படமாக தான் மாறிடும் போல, வரிசையாக நடிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, பாருங்க. சரி. உன் இதயத்தின் குரல் புதியதாய் கேட்ட நீ, இருள் நீக்கிடு, இந்த உலகம் உனதடி, வெண்ணிலவெல் கரை, நிலவிற்பேரிலா பிழை, நேற்றை மறப்பெனே, இன்றை நினை என் பூமகளே. சூப்பர்மா. எப்படிமா அந்த ஸ்ருதியிலேருந்து அந்த டோன் இதான் அந்த டோன் கண்டுபிடிச்சி கரெக்டாக எடுத்து பாருங்க. நிறைய வாட்டி கேட்டிருக்கீங்க அந்த பாட்டை? நிறையா வாட்டி கேட்டிருக்கேன். என் தம்பிக்கும் அது ரொம்ப பிடிக்கும், எனக்கும் அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னும் நிறைய படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கும்போது ஏன்னா அந்த பெரிய இந்த ஆக்டர்ஸ்லாம் அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு சூப்பராக பண்ணிருக்கீங்க. சூப்பராக பண்ணியிருக்கேன்னு யாரும் சொல்ல, நான் ரஜினி அங்கிளை பார்த்துருக்கேன். அவர் வந்து லிங்கா ஷூட்டிங் நடக்கும் போது காத்தாடி படம், என்னோட படம் வந்து போயிட்டு இருந்தது. சரி ஓகேன்னு பிரேக்கில் போய் அவரை பார்த்தேன். ஸோ அவர்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் சொன்னார். அவரை பார்த்துருக்கேன். அப்புறம் வந்து நிசப்தம் படம் வந்து ப்ரிவ்யூ போட்டாங்க, 3 ஆக்டர்ஸ் வந்தாங்க. சுஜா வருணி அக்கா வந்தாங்க, அப்புறம் வந்து தன்ஷிகா அக்கா, இன்னொருத்தவங்க அவங்க பேர் தெரியல எனக்கு. அவங்க 3 பேரும் வந்துட்டு தன்ஷிகா அக்காக்கில் கண்ணெல்லாம் வீங்கி போச்சு, எழுது பாவம். அவங்களாம் சூப்பராக பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. தன்ஷிகா அக்கா பேசவே முடியல, நல்லா பண்ணியிருக்கேன்னு எல்லாம் சொன்னாங்க. சுஜா வருணி அக்காவுக்கு வந்து தொண்டெல்லாம் கட்டி போச்சு, இருந்தாலும் மீடியாலெலாம் பேசினாங்க, நல்லா எல்லாம் நல்லா பண்ணியிருந்தேன்னு சொன்னாங்க. எது வந்து சாதனை பாப்பா வந்து ரொம்ப கஷ்டம் ஆக்டிங்கில், இந்த சீன்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுங்க? ஏன் எனக்கு இப்படி சாவடிங்க போதும் அப்படின்னு ஃபீல் பண்ணுங்க? இல்லை, கஷ்டம்லாம் அவ்வளோ கிடையாது. ஒரே ஒரு சீன் மட்டும் நிசப்தம் படத்தில் நான் வந்து ஃபுல்லாக வந்து எனக்கு பிளட் போட்டிருப்பாங்க, மேக்கப்பு ஃபுல்லாக க்ரௌடெல்லாம் இருக்கிறப்போ எனக்கு வந்து நான் ஆம்புலன்ஸ்லேயே உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு வேணாம், எனக்கு நடிக்க வேணான்னுலாம் சொல்லி எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு அந்த சீனை முடிச்சுட்டு வந்து கேமராமேன் அங்கிள் வந்து இன்னைக்கு பாப்பாவுக்கு ட்ரீட் தான், அவள் என்ன கேட்குறாளோ வாங்கி கொடுத்துறேன்னுலாம் சொல்லிட்டு நிஜமாலே நாங்கள் ஜாலியாக ட்ராவல் பண்ணுவாங்கலாம் பெங்களூரில் ஃபுல்லாக. ஓகே ஓகே. ஸோ இப்போ அடுத்த படம் என்ன வெயிட்டிங்காக்கா உங்களுக்கு தெரியுமா? அடுத்த படம் இல்லை இல்லை. ஏன்னா உங்ககிட்ட வந்து கதை சொல்லுவாங்க டேரக்டர்ஸ்லாம், வந்து இந்த மாதிரி கதை என்கிட்ட சொல்ல மாட்டாங்க, என் அம்மா அப்பா கிட்ட சொல்லுவாங்க. ஓகே.
ஸோ உங்களுக்கு நான் கடைசியாக ஷூட் போகிற வரைக்குமா கதை தெரியுமா தெரியாதா இதுதான் கதை அப்படின்ட்டு? கதை தெரியுமா தெரியாதுண்ணா இல்லை, எங்கள் அம்மா அப்பா வந்துட்டு பேசுவாங்க. அப்போ வந்து நானும் சும்மா அவங்களோட பேசிகிட்டு இருப்பேன். அப்போ சொல்லுவாங்க, எனக்கு தெரியும். அப்போ அப்புறமா தான் தெரியும் எனக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த டைரக்ஷன் பிளான்லாம் வச்சுருக்கீங்களா? எப்போ அது நான் வந்து பார்க்கலாம் படத்தை? எப்போ எடுத்து முடிப்பீங்க? எப்போ முடிப்பீங்க படத்தையா? என்னோட சம்மர் ஹாலிடேஸில் முடிச்சிருவேன். ஓகே ஓகே ஓகே. இந்த பாப்பா வந்து இந்த ஸ்டடீஸில் கூட நம்புறோம்னா எப்படி? ஆக்டிங்கில் சூப்பராக இல்லை எல்லாருமே? ஸ்டடீஸ்லேயும் வேஸ்டாக தான். வேஸ்டாக தானா? பயங்கரமாக படிப்பீங்க அப்போது. ஓகே ஓகே, சூப்பர். ஸோ பார்த்துருப்பீங்க, இவ்வளோ சின்ன வயசுலேயே வந்து இவ்வளோ பெரிய மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன தான் இந்த டேலண்ட் இருந்தாலும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அதுக்கு வந்து ஒரு ஆள் தேவை கண்டிப்பாக பூஸ்ட் பண்ணுறதுக்கு. சாதனையாக சொன்ன மாதிரி அவங்க சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒன்று என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க கேட்டிருக்காங்க இல்லை? ஸோ அந்த வைப்ரேஷனும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதை செட் பண்ணி கொடுக்குறது பேரண்ட்ஸ் தான். ஸோ அவங்களோட அப்பா கிட்ட நம்ம நிறைய விஷயம் கேட்க போகிறோம். ஓகே சார், வெல்கம். படத்தை பற்றி நிறைய ப்ரெஸ் மீடியாலாம் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. கண்டிப்பாக. ஓகே, முக்கியமான ஒன்று, சாதனையோட இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு ஒரு பேக் போனாக இருக்குது நீங்கள் தான். ஏன்னா கதை கூட அவங்ககிட்ட சொல்கிறது உங்ககிட்ட தான் சொல்கிறாங்க. ஸோ சூஸ் பண்ணுறது முதல் கொண்டு எதாவது அவங்க பண்ணணும், இதெல்லாம் பட் அவங்களுக்கு பிடிச்சதையே நம்ம பண்ணணும் அப்படின்ற அந்த ப்ராசஸ் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு. அந்த ப்ராசஸ் வந்து பேசிக்கலாக எங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து வந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஆக்சுவலி எங்களை வந்து இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு இடத்துல வந்து சப்ரஸ் பண்ணல. அவங்க வந்து எங்களை வந்து ரொம்ப ஃப்ரீயாக விட்டாங்க. அதாவது கோ see this வேர்ல்டு, நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் நிறைய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃப்ரீடம் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதை தான் வந்து ஆக்சுவலாக நான் என் குழந்தைங்கக்கிட்ட நான் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். ஏன்னா அப்படி இருந்தால் உண்மையாகவே அவங்களோட பொட்டென்ஷியல் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த பொட்டென்ஷியலை நம்ம கண்டுபிடிச்சி அதில் வந்து அந்த குழந்தைங்களை நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து வில் பி லைக் ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாகவும் அதுக்காக அவங்க உழைப்பாங்க. பிகாஸ் தட் இஸ் கோயிங் டு பி த ட்ரீம் இல்லைங்களா? அவங்க சந்தோஷமாக ஆசைப்பட்டு செஞ்ச ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அப்போ அதோட இன்வால்மெண்ட்டும் ஃபுல்லாக இருக்கும், ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு இருக்கும். அண்ட் தே வில் கம் அவுட் இன் ஃப்ளையிங் கலர்ஸ். ஓகே, பட் நிறைய நம்ம நாட்டில் அதுவும் நம்ம சுற்றி இருக்க மக்கள் நிறைய பேர் நிறைய சூசைட்ஸ்லாம் நடந்திருக்கு. இங்கே என்னோட இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியல, நான் ஒரு இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட், என்னால் படம் எடுக்க முடியல, நிறைய பேர் நிறைய விஷயம். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம குழந்தைக்கு என்ன இருக்குது இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், அதை வந்து அவளுக்கு எப்படி ஃபஸ்ட்டு புரிய வச்சிங்க? ஆக்சுவலாக நீங்கள் கேட்டது ரொம்ப அழகான ஒரு கேள்வி. இந்த ஒரு சூசைட் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க. நான் இந்த குழந்தைக்கான விஷயத்தை நான் ரெண்டாவது சொல்கிறேன். இன்ஃபேக்ட் நான் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தனை நான் வந்து இழந்தேன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தினால. ஆக்சுவலி இது நிஜமான. இன்ஃபேக்ட் அவனுக்கு வந்து கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது. இன்ஃபேக்ட் ரெண்டாவது குழந்தை, அவங்க ஒய்ஃப் வந்து கேரிங். அப்போ நடுவில் வந்து ஒரு பெரிய ரெசெஷன் வந்துச்சு நம்ம நாட்டில். இந்த ஐடி பீப்புளெலாம் வந்து அப்போ இந்த சத்தியம் அவங்கெல்லாம் வந்து ஆக்சுவலாக எல்லாமே வந்து ஸ்டாஃப்ஸ் ஆல் டேக்கன் அவுட் சைட். அந்த மாதிரி டைமில் என்ன ஆச்சுன்னா அவனுக்கும் வேலை போச்சு, சரிங்களா? ஆனால் நிறைய சம்பளம் வந்தது அப்படின்றதுக்காக ஒரு வீடுக்கு 2 வீடு லோன் போட்டு வாங்கிட்டாங்க. அவங்களோட ஒரு மாதம் இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 1.2 lakhs கிட்ட, சரிங்களா? ஸோ திடீர்னு ஒருத்தருடைய வேலை போச்சுன்னு ஒன்று அதோடைய அந்த ஒரு பெரிய ஒரு இன்கமே, இன்ஃபேக்ட் ஒய்ஃபும் ஏர்னிங், ஓகேங்களா? அப்போ என்ன ஆகி போச்சு, ஒரு லோன் கட்ட முடியல. 6 மாதம் எல்லா ஜுவல்லையும் வச்சு ப்ளச் பண்ணி லோன் கட்டினாங்க. 7th மந்த்லேருந்து லோன் கட்ட முடியல. நோட்டீஸ், பேங்க், அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் தெரியும், பயங்கர ப்ரெஷர். இன்ஃபேக்ட் அவங்களுடைய ஃபாதர் இன் லா வாஸ் வெல் டு டூ. அவர் வந்து ஒரு வார்த்தை கேட்டிருந்தாருன்னா கூட அவங்க ஃபாதர்லாம் ஹெல்ப் பண்ணி இருந்திருப்பார். ஆனால் அந்த ஒரு வார்த்தையும் கேட்க முடியல. ஏன்னா அந்த ஒரு மாப்பிள்ளை நம்ம போயிட்டு நம்ம வந்து நம்ம இது, அதாவது அவனாகவும் வாழ முடியாமல், என்ன தாங்க ஃபேமிலிக்காகவும் வாழ முடியாமல், இந்த சொசைட்டிக்காகவும் வாழ முடியாமல் அவன் ரொம்ப விரக்தி ஆகிட்டு எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடா. என்ன நான் சொன்னேன், ஒன்றும் இல்லைடா, டோன்ட் மைண்ட், ஒரு வீடை விற்றுட்டு நீ இது பண்ணிடலாம். இல்லைடா, மரியாதை போயிடும், நம்ம மேலே இவ்வளோ மரியாதை வச்சுருக்குறாங்க. ஸோ எல்லாம் என்னென்னா சொசைட்டிக்காக பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வாழ்க்கையே வந்து நிர்ணயிக்கிறது இந்த சொசைட்டியாக தான் இருக்குது. அதை நான் உடைக்கணும்னு ஃபஸ்ட்டு பார்த்தேன். முக்கியமான ஒரு விஷயம் அதுதான். ஏன்னா நம்ம சொசைட்டிக்காக வாழ்கிறத விட நம்ம வாழ்க்கையை இந்த சொசைட்டி திரும்பி பார்க்க வைக்கணும். இதுதான் என்னுடைய ஐடியாலஜி. அதில் வந்து அவன் சொல்லி அந்த ஒரு 2 நாளில் அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான்.
விச் இஸ் அ வெரி பிக் லாஸ். சரிங்களா? அது வந்து இன்னொரு அதாவது இட்ஸ் ஒரு பெரிய ஒரு 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 ஐ ஓப்பனர் அண்ட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் மீ. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆசைப்பட்டதை நம்ம பண்ணுவோம். அதனால நம்ம போயிட்டு எதுக்கு நம்ம இவ்வளோ ப்ரெஷரை தூக்கி போட்டுக்கணும்? நம்மளுக்காக நம்ம வாழ்வோம். எதுக்கு இந்த சொசைட்டிக்காக நம்ம இன்னைக்கு வந்து சாதனையாவை பற்றி இன்னைக்கு எல்லாருமே பேசுகிறாங்க. ஆனால் அவள் சந்தோஷப்பட்டு அவள் ஆசைப்பட்டு பண்ணுறதை அவள் பண்ணுறான். ஸோ சொசைட்டி இஸ் லுக்கிங் அட் ஹர், இல்லையா? ஸோ இதுதான் நான் பண்ணணும்னு நினச்சேன். இதுதான் நான் சாதனையாக பண்ணேன். பட் உங்களை சுற்றி இருக்கவங்க, ஏன்னா இப்போ ஒரு அப்பா அம்மா வந்து முடிவு எடுக்கிறது வந்து எல்லாருமே என்ன இப்போ எங்கள் வீட்லேயே பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க என்ன சொன்னாங்க, என் ரிலேட்டிவ்ஸ் என்ன சொன்னாங்க. ஸோ இதை பற்றி தான் அவங்களோட திங்கிங் வருது. பட் குழந்தை என்ன பண்ண போகுது அப்படின்ட்டு குழந்தைய பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லை, இல்லையா? ஸோ இந்த சொசைட்டிக்காகவே வந்து நம்ம குழந்தையோட அச்சீவ்மெண்ட்டு அவரோட கோலையும் வந்து தடுக்கணுமே அப்படின்ட்டு இப்போ யாருமே யோசிக்கிறது கிடையாது. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி ஒரு 2-3 பேர் வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக. ஸோ இப்படி இருக்கும்போது நீங்கள் யோசிக்கிறீங்களா, இது கரெக்டான ரூட் தானா, கரெக்டாக தான் போகணுமா, இதனால் அவருக்கு எதனா பிரச்சனை வருமா, எவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்குறோமே, ஏன்னா ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாலும் பிரச்சனை அப்படின்ற ஒரு சொசைட்டியில் இருக்கணும், சரிங்களா? யாராவது என்னடா குழந்தைய கொடுத்து இப்படி சுற்றின்னு இருக்காங்க. ஏன்னா பரதநாட்டிய கிளாஸ் காமிச்சாவே வடிக்கிற வயசுல ஸ்டேஜில் ஏற்றி, அதுவும் ஒரு பொண்ணு, நான் பையன், ஒரு பொண்ணுக்கு அந்த எக்ஸ்போசர். ஸோ அதை பற்றி சொல்லுங்க. இந்த காலத்தில் பொண்ணுங்களுக்கு தான் சார் இந்த தைரியம் தேவைப்படுது ஆக்சுவலாக. சரிங்களா? ஏன்னா விமன்னால் முடியாத ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? அவங்களுக்கு தான் இந்த ஒரு தைரியம் தேவைப்படுது. இன்ஃபேக்ட் இந்த ஒரு லிபர்ட்டி, இந்த ஒரு ஃப்ரீடம் அவங்களுக்கு தான் தேவைப்படுது. ஆஸ் ஜென்ஸ் நம்ம எங்கே வேணால் போகலாம். நம்ம நைட்டு போயிட்டு 12 மணிக்கு வந்தால் கூட நம்மளுக்காக இப்போ நம்ம மனைவி காத்திருப்பாங்க, அம்மா காத்திருப்பாங்க. ஆனால் இதே ஒரு பொண்ணு போயிட்டு 12 மணிக்கு வந்தா அப்படின்னா ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்ற ஒரு கேள்வி தான் கேட்குறோம். சரிங்களா? அதுக்கு பதிலாக என்னம்மா ஆச்சு அப்படின்றத அந்த ஒரு விஷயத்தை அந்த டாக்லேயே மாற்றலாம். நம்ம என்னம்மா ஆச்சு இவ்வளோ லேட்டு அப்படின்றதுக்கும் ஏன் இவ்வளோ லேட்டுன்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு அந்த செக்யூரிட்டி நம்ம கொடுக்குறோம். நீங்கள் வந்து எப்போ வேணால் நீங்கள் வெளியில் போகலாம், எப்போ வேணால் அவங்க பி யோர் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். இதை தான் வந்து ஒரு 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 பெண் குழந்தைக்கு வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நினச்சது. சரிங்களா? அந்த ஒரு தைரியம். இன்ஃபேக்ட் இதில் வந்து ஏன் இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் என்ன ஒரு வார்த்தை கேட்டீங்க. அப்படின்னு நிறைய பேர் என்ன கேட்டாங்க. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு நான் சொன்ன ஒரு விஷயமே ஒரு விஷயமே இதுதான். அதாவது சினிமா இண்டஸ்ட்ரி இஸ் சச் எ குட் இண்டஸ்ட்ரி. அது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுடைய கண் நோக்கத்தில் தான் இருக்குது. அப்படி தான் நான் என்ன சொல்லுவேன், உங்கள் பார்வை தப்பு. அதுதான் உண்மையே, அதுதான் அவங்க பார்வை தப்பு. என்ன இப்போது நம்ம எவ்வளோ இப்போ இதெல்லாம் படிச்சிருக்கோம். சரிங்களா? அதாவது காதால் கேட்பதும் போய் கண்ணால் காண்பதும் போய் தீர விசாரிப்பதே அப்படின்னும் போது நியூஸ் பேப்பரில் கண்ணில் பார்த்து படிக்கிறோம். சரிங்களா? ரேடியோவில் நியூஸை காதில் கேட்குறோம். யாருன்னா போய் அதை தீர விசாரித்து பார்த்துருக்காங்களா? உண்மையை தீர விசாரித்தா தான் அது தெரியும் என்ன உண்மைன்றது. அதாவது வெளியிலேருந்து சொல்கிறதையும் இதையும் பார்த்துட்டு இவன் அப்படி தான், இந்த இண்டஸ்ட்ரி அப்படி தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரவே கூடாது. அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி எல்லா இண்டஸ்ட்ரியிலும் தான் அது இருக்குது. இன்றைக்கி பெரிய பெரிய கார்ப்பரேட்டுக்கு போனீங்க அப்படின்னா, இதாவது நம்ம இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி சொல்கிறத விட உண்மையான கேவலங்க நிறையா இருக்குது. இது உண்மையான ஒரு வெளிப்பாடு என்னோடது. நான் இது உண்மை. இன்ஃபேக்ட் அதே நியூஸ் பேப்பர்லேயே எழுதியிருக்காங்க. டைட்டில் பார்க்கில் நடந்த விஷயம், இன்ஃபேக்ட் பெங்களூரில் அத்தனை ஐடி பார்க்கில் நடந்த விஷயம், எல்லா விஷயமுமே நான் சொல்கிறேன் நான். சரிங்களா? ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு இண்டஸ்ட்ரின்னு எடுத்தால் அங்கேயே 1000 அழுக்கு இருக்குது. இதுதான் நம்மளுக்கு பெரியவங்க நம்மள சொல்லுவாங்க தெரியுமா, நம்ம பின்னாடி இருக்கிற அழுக்கை ஃபஸ்ட்டு பார்ப்போம்ப்பா, அதுக்கப்புறம் போயிட்டு மற்றவங்க அழுக்கை சொல்லுவோம்ப்பா அப்படின்ற மாதிரி தான். அது இண்டஸ்ட்ரியில் வந்து இதில் போய் குழந்தைய வந்து விடுறீங்களே, அங்கே வந்து இப்படி பண்ணுவாங்க, அங்கே அப்படி பண்ணுவாங்க, இந்த மாதிரி என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க. நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், நான் அங்கே இருக்கும்போது யார் அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க இல்லையா? இப்போ நான் ஒருத்தன் அங்கே இருக்கேன். ஸோ ஐ எம் கோயிங் டு பி அ சேஃப் கார்ட். அப்படியே எதுனா ஒரு விஷயம் அப்படின்னாலும் சரிங்களா, ஆஸ் அ பேரண்ட் தட் ஐ வாண்டட் டு டூ இட் டு ஹர். சரிங்களா? அப்படின்னும் போது அவள் வரட்டும். ஏன்னா இது இட்ஸ் அன் இண்டஸ்ட்ரி ஆஃப் க்ரியேட்டிவிட்டி. அப்படின்னு பார்த்தா கிரியேட்டர்ஸே இல்லாமல் போயிடுவாங்க. அப்படியே இத்தனை பேசுகிறவங்க ஏன் போய் சினிமா தேட்டரில் படம் பார்க்குறாங்க? படம் பார்க்காம நாடகம் பார்க்காம ஏன் அப்படின்னா டிவியில் சீரியல் கூட தாங்க பார்க்கக்கூடாது? அவங்களும் ஆர்டிஸ்ட்டு தான். இது பார்க்குற அத்தனை லேடிஸுக்கும் தான் சொல்கிறேன், அவங்களும் ஆர்டிஸ்ட் தானே. அப்படின்னு பார்த்தா ஒரு சீரியலில் இவங்க ஒரு நல்ல இப்போ தேவயானி வந்து ஒரு சீரியல் நடிக்கிறாங்க, ராதிகா மேடம் வந்து சித்தி சீரியல் நடிக்கிறாங்க. சித்தின்னா அப்போ 8 மணிக்கு உட்காடுறீங்கல்ல, அப்போ அவங்களும் ஆர்டிஸ்ட்டு தானே, அவங்களும் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. ஏன் இண்டஸ்ட்ரியை தப்பாக பேசணும்? தப்பு கிடையாது, இண்டஸ்ட்ரி தப்பு கிடையாது. அதை பார்க்குற கண் பார்வை தான் தப்பு. ஓகே,
இப்போ பாப்பாக்கு வந்து இந்த எஜுகேஷன்ன்றது எவ்வளோ முக்கியம் சார்? இப்போ இந்த லைனுக்கு வந்தால் படிப்பு கெட்டு போயிடுமே, அந்த லைனுக்கு போயிட்டா அதில் சரியாக படிக்க முடியாது. இப்போ நல்லா அதான் சொல்கிறேன், அவங்களால 90 மார்க் எடுக்க முடியாது, 100 மார்க் சென்டம் போயிடுமே அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, வேறு பப்ளிக் எக்ஸாம் டைமில் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சினிமா படம் பார்த்தாவே வந்து நீ படிப்பு கெட்டு போயிடும் அப்படின்றாங்க. சினிமாக்குள்ள இருந்துட்டு எப்படி சார் படிப்பு கெடாமல் பார்த்தீங்க? அதுக்கு ஒரே பதில், எனக்கு சென்டமே வேணாம்னு சொல்லுவேன் சார். நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு சென்டமே வேணாம் சார். எனக்கு என் குழந்தை சென்டம் எடுக்கணும்னு ஆசை எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு அவள் 60% எடுத்தால் போதும், அவள் 70% எடுக்கிறான். இதுதான் சரிங்களா. நான் வந்து சென்டம் எடு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவள் சென்டம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவள் வந்து கட்சியில் பார்த்தீங்கன்னா சென்டம் எடுத்திருப்பா, ஆனால் அவள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா 0ல் இருப்பா. லைஃப்பை கற்றுருந்துருக்கவே மாட்டாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் சரி ஓகே லெட்டஸ்ட் டேக் ஐஐடிஎன்ஸு சரிங்களா, ஐஐஎம்ஸு சரி. நான் இன்றைக்கி ஒருத்தன் வந்து 2.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா சம்பளத்தில் இருக்காங்க, 24 lakhs சிடிசி வச்சுருக்காங்க. எத்தனை பேர் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கிறாங்க? கொஸ்டின் மார்க் தான் சரிங்களா. காசு இருந்தால் நிம்மதி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் போய் படிக்கிறது எதுக்காக? நல்லா சம்பாதிக்கிறதுக்காக, நல்ல வாழ்க்கை எப்படி வரும்? நல்லா சம்பாதியம் நிறைய பணம் இருந்தால் தான் வரும் சரிங்களா. மாட்ரேட்டான ஒரு வாழ்க்கை, அதுவும் நம்மளுக்கு பிடிச்ச வாழ்க்கை, அவ்வளோதான். நான் 60 எடுங்கிறேன், அவள் 70 எடுக்கிறா, அது போதும் எனக்கு. இது போதாதா சொல்லுங்கள்? 70 எடுத்தா பாஸ் தானே சார்? 70 எடுத்தா பாஸ் தான். தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸ்லாம் சாரை பார்த்து கொஞ்சம் கண்ணை தந்தீங்கன்னா பசங்க இப்போ பப்ளிக் எடுத்துருக்கவங்க நிம்மதியாக இருக்காங்க. சார் ஒன்றும் இல்லை, இப்போ பாப்பா வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கா, சரி ஒரு சின்ன ரோல்லாம் நடிச்சிருக்கா படத்தில், ஒரு ஃபுல் படமும் நடிச்சிட்டான். ஸோ இதுவே ப்ரொஃபஷன் அப்படின்னு அவங்க சூஸ் பண்ணுறதுக்கப்புறம் இந்த இன்கம்ல இருந்து புரியுதுங்களா. இப்போ நான் வேலை செய்கிறேன், ஐடிக்கு வேலை செய்ய நான் சேலரி தராங்க, அந்த மாதிரி இது சினிமா வந்து ப்ரொஃபஷனாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்குன்னு சில பேசிஸ்லாம் இருக்கும். இப்போ அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான் அப்படின்றதுனால கதை முதல்கன்னு உங்க தான் சொல்கிறாங்க. எப்படி சார் பாப்பாக்கு இந்த ரோல் வந்து ஓகே இல்லை அப்படின்னு நீங்கள் எப்படி சார் சூஸ் பண்ணுறீங்க? இது அவளால் முடியும் அப்படின்றது, ஏன்னா தன்னோட இது அவளுக்கு தெரியும், இதனால எவ்வளோதான் முடியும். ஆனால் உங்களுக்கும் அது தெரியுதுன்னா அது எப்படி சார்? நீங்கள் எப்படி நிசப்த மாதிரி ஒரு போல்டான ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுறதா இருக்கும், ஸ்திரிஷா வேணாம் இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் படத்தை சூஸ் பண்ணுறதா இருக்கும். ஸோ அது எப்படி சார் முடியும் உங்களால்? இப்போது த்ரிஷா நயன்தாரா நான் சூஸ் பண்ணதுக்கான காரணம் வந்து ஷீ இஸ் கோயிங் டு பிளே அ ஸ்மால், இதுதான் ஒரு சின்ன கேமியோ தான் அது. ஆக்சுவலாக அந்த ஹீரோயினுக்கு சின்ன ஒரு கேரக்டர், அது ஒரு 4 சீன், ஓகேங்களா. அது மிகப்பெரிய எக்ஸ்போஷர், அது மிகப்பெரிய எக்ஸ்போஷர். இன்ஃபேக்ட் நீங்கள் சொன்னவே அந்த சைக்கிளில் வர சீன்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஆக்சுவலி நிறைய பேர் அது வீர சிவாஜி ஷூட்டிங்கில் இருந்தப்போ அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ எல்லோரும் வந்து அந்த பாண்டிச்சேரி இதில் வந்து அந்த பீச் ரோடில் ஷூட் பண்ணுவோம், ஃபுல்லாக இது போகிற த்ரிஷா நயன்தாரா பாப்பாடா அப்படின்னு அந்த இது அப்படி பேசினாங்க. ஆனால் பட் சின்ன ரோல் தான் இது, சின்ன ரோல் அப்படிங்கிறதுனால நான் சூஸ் பண்ணேன். இன்னொன்று நிசப்தம் நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நிசப்தம் சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது சரிங்களா. ஒன்று, என்னோடய குழந்தைக்கு ஒரு பெரிய சேலஞ்ச், அதாவது சேலஞ்சை ஃபேஸ் பண்ண தான் நம்மளால் எவ்வளோ முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருப்பார், இதனால் எவ்வளோ நீ வந்து இங்கேயே நின்றுட்ட அப்படின்னா உனக்கு இது இவ்வளோதான் உன்னுடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது தெரிஞ்சோம். உன்னால் எவ்வளோ முடியுமோ அதுக்கான முயற்சியை போடு, அதோட பலன் தானே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆக்சுவலி அந்த மாதிரி வி ஹாவ் டு புஷ் ஆர் லிமிட்ஸ். இப்போ என்னால் வந்து இப்போ நான் 100 மீட்டர் தான் ஓட முடியும்னா, நான் 110 மீட்டர் ட்ரை பண்ணேன் அப்படின்னா நான் ஓடிட முடியும் நாளைக்கு. அந்த ட்ரை நம்ம பண்ணணும், அதை தான் இங்கே நான் சாதனையாக செஞ்சது. இட்ஸ் அ சேலஞ்ச் ஆக்சுவலி. அது ஒரு ரோல் அப்படிங்கிறத விட இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். அண்ட் அதை ரொம்ப செம்மையாக செஞ்சாங்க. அதில் வந்து என்னோடய டெசிஷன், நான் வந்து கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன், கரெக்டான ஒரு டெசிஷனை தான் நான் எடுத்திருக்கேன்றது. இன்னொரு பெரிய ரீசன், கண்டிப்பாக இந்த ஒரு படம் வந்து எல்லாராலையும் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு படம். எல்லா 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 மீடியா சரி, பிரிண்ட் மீடியா சரி, டெலிவிஷன் மீடியா சரி, எல்லாராலையும் வந்து புகழப்பட்ட ஒரு படம். ஆனால் ஒரு மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா, இந்த படம் வந்து கரெக்டாக போய் சேரலை. அது 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 வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தம் உண்டு. ஆனால் கண்டிப்பாக சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாமே எவ்வளோ பெரியவங்கெல்லாம் இருக்கிறாங்க, கண்டிப்பாக வந்து இதை பற்றின ஒரு விஷயம் அவங்க காதுக்கெல்லாம் போகும்ன்றது நான் மிக ஒரு நிர்ஜாட்டியமாக நம்புகிறேன். ஏன்னா கண்டிப்பாக இது பற்றி இந்த மாதிரி, ஏன்னா இது நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம், தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி இந்தியாவிலேயே தேவைப்படுற விஷயம். அன்றைக்கி ரிலீஸ் ஆன ஒரு 3 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 13 வயசுக்கும் அந்த இப்போ இந்த ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி 8 வருஷமாக 13 வயசுக்கும் அந்த ராஜஸ்தானில், அதெல்லாம் ரொம்ப இது ஒரு பெரிய அப்போ அதாவது வெஸ்டர்ன் கல்ச்சர், வெஸ்டர்ன் பீப்புள் எல்லாம் நம்ம நாட்டை பார்த்து வாழ்ந்தா இந்த மாதிரி ஒரு கல்ச்சரில் வாழணும், இங்கே தான் கூட்டு குடும்பம் இருக்குது, இங்கே தான் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லோரும் ஒன்றா இருக்கிறாங்க,
எதுவாக இருந்தாலும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு கல்ச்சரை ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் நம்மளை பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனால் நம்ம வந்து அதாவது என்ன சொல்கிறது, ஒரு பெண் சுதந்திரத்துக்கு கூட இன்றைக்கி வந்து போராடி பெற வேண்டிய ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருக்கிறதுனால இது வந்து அப்படிப்பட்ட ஒரு கண்ட்ரி, நம்ம கண்ட்ரியில் இவ்வளோ கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் இருக்குது அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் இது வந்து உண்மைக்குமே புதுசாக இருக்குது. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு இப்போ ரொம்ப கேள்விப்படுறது, மேபி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ மீடியா கிடையாது, இது தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வெளிச்சத்துக்கு வருது அப்படின்போது அதுவும் ரொம்ப நிறைய தெருவுக்கு தெருவு ஊருக்கு ஊர் அப்படின்ற மாதிரி வெளியே வரும்போது கண்டிப்பாக இந்த படம் இந்தியா முழுக்க தேவைப்படுது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் கண்டிப்பாக இதை வேறு எதுனா மூலமாக கொண்டு போய் சேர்க்க முடியுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்னால் முடிஞ்சது சரி எதுனா பண்ண முடியுமா அப்படின்றது கண்டிப்பாக இப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருந்தும் சரி, டைரக்டர் கவுன்சில், ஆர்டிஸ்ட் யூனியன்லேருந்து கண்டிப்பாக யாரெல்லாம் எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து கண்டிப்பாக இது விஷயமா எதுனா அவங்களால செய்ய முடிஞ்சது செஞ்சாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் கண்டிப்பாக. இப்போ வந்து அடுத்து எப்போ வந்து சாதனையாக்கு வந்து உங்ககிட்ட கதை சொல்கிறத தவிர்த்து டேரெக்டாக அவங்கக்கிட்ட போயிட்டு இப்போ அந்த லிமிட் எப்போ அவங்க அதுக்கு இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகணும். அது வந்து அவள் இந்த ஷார்ட் ஃபிலிம் முடியட்டும். ஓகே, அந்த ஷார்ட் ஃபிலிம் பற்றி சொல்லுங்கள் சார். அது எப்படி பிளான் பண்ணிருக்கீங்க? இவ்வளோ ஸ்க்ரீனிங், ஏன்னா சின்ன குழந்தை வந்து ஒரு படம் எடுக்கிறது அப்படின்னா அது ரெக்கார்டு ஓகேங்களா? அது கண்டிப்பாக. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா அது ரொம்ப சொல்லலாம். ஷார்ட் ஃபிலிமில் வந்து அது டீட்டெயில்டாக சப்ஜெக்ட் வைஸ்ன்றதை டிஸ்கஸ் பண்ண பெருசாக போகும். நான் ஷார்ட்டாகவே சொல்கிறேன். ஒரு நிஜமான நடந்த ஒரு சம்பவத்தின் மையமாக வச்சு தான் ஆக்சுவலாக அந்த கதைக்களம் அமைஞ்சிருக்கும். அதில் வந்து அது உண்மையாகவே எங்கள் 2 பேர் நாங்கள் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை வச்சு தான் எழுதியிருப்பாங்க. இப்போ அதோடைய டிஸ்கஷன் முடிஞ்சுது. ஆனால் அவளை சுற்றி நான் சொன்ன மாதிரி அவளை சுற்றி நல்ல ஆத்மாக்கள் இருக்காங்க, நல்லவங்க அவளை சுற்றி இருக்கிறாங்க. அவள் இன்னும் மேலே உயரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே வாலண்டியராக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இல்லைண்ணா நீங்கள் அவள் எழுதிட்டான்னு சொல்லுங்கள், நான் வந்து டிஸ்கஷனுக்கு உட்காந்து நான் ஸ்கிரிப்டை டெவலப் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்கிரிப்டை டெவலப் பண்ணி இப்போ ஆக்சுவலாக முடிஞ்சிச்சு. முடிச்சுட்டா ஸ்கிரிப்ட் அவள் ஸ்கிரிப்டே எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு தான் சீன் டிவிஷன் முடிச்சது, ஷார்ட் டிவிஷன் முடிச்சா டைலாக்ஸ். ஸோ இதுதான் இன்னும் 3 ஸ்டேஜ் பாக்கி இருக்குது. ஆமாம், கம்பல்சரி எல்லாருமே கூப்பிடுவேன். ஏன்னா இன்ஃபேக்ட் நான் என் மனைவிக்கும் சொல்கிறதும் அதுதான், என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கும் சொல்கிறது அதுதான். அதாவது எனக்குன்னு ஒரு பெரிய பேக்கப் கிடையாது. ஆனால் என் குழந்தைக்கு நான் மிகப்பெரிய பேக்கப்பாக நான் கருதுறது வந்து அதாவது ஊடகத்துறையான உங்கள் எல்லாரையும் தான். ஏன்னா நாளைக்கு அவள் பெரிய அளவில் வரா அப்படின்னா வந்து அவளுக்கு பெரிய சப்போர்ட். நாளைக்கு யாரை பார்த்தாலும் அண்ணா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். ஏன்னா இந்த வயசுலேருந்தே அவள் எப்படி பேபி ஷாம்லியை வந்து நம்ம பார்த்தோமோ அந்த ஒரு பீரியட், சரிங்களா? அந்த மாதிரி வந்து இவன் நாளைக்கு வளரும் போது வந்து இவளை சுற்றி எல்லாருமே நல்லவங்க இருப்பாங்க. எல்லாருடைய ஒத்துழைப்பில் தான் அவள் வளருவா, எல்லாருடைய ஆசீர்வாதமும் கூட. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த சார் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ரெக்கார்டு. இது வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு படம் எடுக்கிறான், டைரக்ட் பண்ணுறான் அப்படின்றது. சார் சொன்ன மாதிரி ஹாலிவுட்டில் 13 வயசு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஊரில் நம்ம பேபி சாதனையா வந்து இப்போ படம் எடுத்தாங்கன்னா அந்த ஹாலிவுட் ரெக்கார்டை ஃபீச்சர் பண்ணால் கண்டிப்பாக அது தேங்க்யூ. மை ப்ளஷர், தேங்க்யூ. நான் தான் ரொம்ப நன்றி சொல்லிக்க வேண்டியது கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இன்னும் மேன்மேலும் சாதனை வந்து மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகணும். அது அவங்ககிட்ட நான் வாழ்த்துக்கள் சொல்லுது, உங்ககிட்ட நான் வாழ்த்துக்கள் சொல்லி தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டீங்க இல்லையா? ஸோ வீடியோ பற்றியான கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க. சாதனையாக்கு படத்தை டைரக்ட் பண்ணது வாழ்த்துக்களும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் மோரோவர் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.